அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த நாளிலேயும் நான் ஒரு காரியத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். வைனை பற்றி பேச வந்திருக்கிறேன். எத்தனை பேர் வைன் என்னன்னு தெரியும்? வைன் குடிச்சிருக்கிறீங்க, அல்லது போனா வைன் சர்வ் பண்றதை பார்த்துருக்கிறீங்க, அல்லது போனா நீங்க அடிக்கடி சூப்பர் மார்க்கெட் போற ஆக்கள் இருக்கிறீங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட் போகும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ட்ரிங்க், இங்க கோலா, ஃபண்டா இருக்கு, தண்ணி இருக்கு, அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? அல்கோஹால் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தாண்டி அப்படி ஓடிடுவீங்க, ரைட்? இந்த அல்கோஹால் எல்லாம் வேணாம்னு சொல்லி. ஆனா இந்த வைனுக்குள்ள கணக்கு சிறப்பு அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. சோ நாங்கள் இந்த நாளிலையும் தேவன் ஆண்டவர் இந்த வைனையும் அந்த வைனை பற்றின, அதாவது கிரேப்ஸ் இல்லாட்டி முந்திரிய பழம், இல்லாது போனால் அந்த முந்திரிய தோட்டம் என்று கூட நாங்க பார்க்கலாம். எனவே நாங்க வாசிப்போம். ஜெரமியா 2வது அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சௌகாரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை முழுவதும் ஒரு நற்கனி என்று சொன்ன ஒரு பூரணமான முழுமையான ஒரு கனி கொடுக்கிற ஒரு மகனாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? பாருங்க, இது விதமான 2 திராட்சைகள் இருக்கிறது இல்லையா? நார்மலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல சில திராட்சை தோட்டங்கள், அதாவது திராட்சை வளருகிற சில நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா காட்டு திராட்சை இருக்கு, நார்மல் திராட்சை இருக்கு. பாருங்க, இந்த விதமான 2 விதமான திராட்சைகள் இந்த உலகத்துல இருக்கு. ஒன்று நல்ல திராட்சை, அல்லது போனா காட்டுல இருக்கிற திராட்சை. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற எங்கள்கிட்ட என்ன திராட்சையா இருக்கணும்னு சொல்லி, நல்ல திராட்சையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்க வேணும். சோ கனி கொடுக்கிறதுன்னு சொன்னா இந்த நாட்களில நீங்க பாருங்க, நாம கனி கொடுக்க வேணும். சோ இந்த திராட்சை 4-5 விதமா அதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு திராட்சை இஸ் a royalty, மீன் a royalty. எப்படின்னு சொன்னா, அந்த நாட்களிலே திராட்சை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம், ஒரு கனி, அல்லது போனால் ஒரு கண்டு, அல்லது போனால் ஒரு பழம்னு சொல்லலாம். சோ இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா அது வளர்ந்து வருகிற நாட்களிலே கிரீக் நாட்டு தேச மக்களுக்கும் இத்தாலியன் தேச மக்களுக்கும் இது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு பொருளாய் காணப்பட்டது. எடுக்கிறது கஷ்டம். என்னன்னு சொன்னா, அது கணக்கு வேலை இருக்கிறது. அந்த திராட்சை கடைசியா அதை என்ன சொல்றது, அதை சாப்பிடுறதுக்கு, இல்லாட்டி போனா அதை பயன்படுத்துறதுக்கு, வேற காரியங்கள் செய்யறதுக்கு கணக்கு ப்ரோசஸ், கணக்கு வேலை இருக்கிறது. அப்ப அது ஒரு விசேஷித்தமான காரியமா இருந்தது. பிறகு பார்க்க போனா எகிப்து தேசத்துல கூட சில நேரத்துல நீங்க படங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு ராஜா இருந்து கொண்டிருப்பார், பெரிய என்ன சொல்றது, அரண்மனையில. அதுல போனா 2 பேர் அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு தட்டத்துல கொண்டு ஒரு கோல்ட் தண்டத்துல கொண்டு திராட்சையை கொடுப்பாங்க. சோ அப்ப அது ஒரு மேக் அ சிம்பிள். அந்த திராட்சை சரியான ஒரு வெரி இம்பார்ட்டன்டான காரியம். ஒன்று நீங்க பழமா சாப்பிடலாம், அல்லது போனா நீங்க அதை ட்ரை பண்ணிட்டு நீங்க முந்திரிய பழமாவும் சாப்பிடலாம், ரைட்? அப்படியே முந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? பாருங்க, இந்த திராட்சையில விஷயங்கள் அடங்கி இருந்தாலும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த திராட்சை தோட்டக்காரன் நான் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோ அந்த தோட்டக்காரர் அந்த இடத்துல he is the boss, he is maintaining, right? அப்ப நாம அதுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒரு பூரணமான நல்ல ஒரு கனி. சோ காட்டுக்குள்ள இருக்கிற கனி ஆண்டவர் எதிர்பார்க்கல. அப்ப நாம நினைக்கிறோம், சில நேரத்துல நாம கிறிஸ்டியனா இருக்கிறோம், கிறிஸ்தவரா இருக்கிறோம். சோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கனி அதுக்குள்ள தொங்குது தானே, ரைட்? இது நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் இட்ஸ் நாட் a seasonable fruit. அதாவது சீசனபிள்னு சொன்னா காலநிலைகள் மாறும் பொழுதுதான் சில நேரத்துல இப்ப ஜூன் ஜூலை வந்ததுன்னு சொன்னா மேங்கோ சீசன் வரும் இல்லையா?
எத்தனை பேருக்கு மேங்கோ சாப்பிட விருப்பம்? ஸோ லண்டன்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுல்லா மேங்கோ பாக்ஸா வச்சு விற்பாங்க. பாகிஸ்தான் மேங்கோ, இந்தியன் மேங்கோ, அதெல்லாம் சாப்பிட்டே அப்படி என்ன சொல்றது ஹனி என்ன சொல்றது மேங்கோ மாதிரி இருக்கு. ஸோ அதே போல அது வந்து இட்ஸ் சீசனபிள். இது வந்து நீங்க டிசம்பர் ஜனவரியில நீங்க போனீங்கன்னு சொன்னா இந்த பழம் உங்களுக்கு கிடைக்காது. இது ஓன்லி அந்த சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இஸ் நாட் a seasonable fruit. ஆண்டவர் நமக்கு கனி கொடுக்கிறதுக்கு முதலாக அந்த திராட்சை தோட்டத்துல அநேக வேலைகள் உண்டு. அந்த வேலைகள் வந்து வேலை ஆட்கள் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் வந்துதான் அதை செய்கிறார். ஆமென். நாம அதுக்குள்ள இருக்கிறோம். நாங்க வந்து திராட்சை செடியாக இருக்கிறோம். ஆனா கனி கொடுக்கிறோமா என்று சொல்லி அதை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்களை பண்புபடுத்துகிறார், எங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சில நேரத்துல அது வந்து ஒரு ட்ரையா இருக்கும். சில நேரத்துல அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அந்த இடங்கள் கல்லு முரடாகவும் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் நாட்டுல அந்த திராட்சை செடிகள் வளர்கிற இடங்கள் வந்து இஸ்ரேல் முழுக்க வந்து கல்லுகளா தான் காணப்படுகிறது. இன்றைக்கு மட்டும் நான் இன்னும் இஸ்ரேலுக்கு போகல. நான் என்னோட வேலை செய்கிற ஒரு கொல்லிக்கு வந்து ஒரு இஸ்ரேலிகா. சோ அப்ப அவர் எப்பவும் சொல்லுவார், தங்குற இடம் வந்து எப்பவுமே கல்லுகள் காணப்படுகிறது. சோ அப்ப அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல போக மட்டும் அநேக கல்லுகள் முரடுகள் மாதிரி பாதைகள் ஏறித்தான் இன்றைக்கு மட்டும் ஏறித்தான் போக வேண்டும். அப்ப அந்த திராட்சை தோட்டம் இருக்கிற அந்த இடங்கள் வந்து நாட்டு விற்கிற இடங்கள் வந்து அநேக கல்லுகள் இருக்கு. அப்ப கல்லுகள் இருந்தா கல்லுகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த திராட்சை தோட்ட சொந்தக்காரர் அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிகளையும் வைக்க வேண்டும். பாருங்க, அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் வந்து ஆண்டவர் சொல்கிற நானே என்னவா மெய்யான மெய்யான திராட்சை செடி. பாருங்க, it is something that God is saying, I am the திராட்சை செடி. ஆனா நீங்க என்ன செய்யணும்? இப்ப கனி கொடுக்க வேண்டும். ஒருவன் என்னிலையும் என்னுடைய வசனம் அவனுக்குள்ள இருந்தால், நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? கனி கொடுப்பான். சோ நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய அசைவுகள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய நிந்தைகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எதுக்குள்ள அடங்கி இருக்க வேணும்? தேவனோடு அடங்கி இருக்கணும். சோ எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டு நாம எம்டி வெசல்ஸ், நாம ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமா இருக்கும்படியாய் ஆண்டவர் எங்கிட்ட எதிர்பார்க்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அந்த செடியானது வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். நாங்க வாசிப்போம்னு சொன்னா ஏசாயா 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். ஏசாயா எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அதை நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்த்து அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொட்டி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருங்கிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாட்டு யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு ஒரு கூக்குரல், ஒரு குழம்புதல். பாருங்க,
ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிற ஒரு ஆள், ஒரு தோட்டம் எத்தனை பேர் இந்த நாட்களை செய்திருக்கீங்க? நினைக்கிறேன் ஒரு 4 வருஷத்துக்கு முதல் நான் சின்ன ஒரு தோட்டம் செய்தேன். அந்த தோட்டம் வந்து ஒரு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரியான எல்லா மரங்கள், செடிகள், அதுக்கு கனிகள் கொடுக்கறதுக்கு ஏற்ற எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வடிவா காத்திருந்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 60 லிட்டர் தண்ணி ஊத்த வேணும். அதுவும் ஒரு சின்ன ஒரு உக்குட்டி ஒரு நல்ல ஒரு தோட்டமா இருந்தது. அதுக்கு போன வருஷம் நல்ல கனி கொடுத்துச்சு. நான் லண்டனுக்கு எல்லாம் கொண்டு போய் சுக்கினி அது இதெல்லாம் கொண்டு நான் கொடுத்திருந்தேன். சோ இந்த வருஷம் சரி, அடுத்த வருஷம் ஓகே இது சரி வரும்னு சொல்லி நான் அதே ஏக்கத்தோட நான் அவ்வளவு ஐ வாஸ் ஒர்க்கிங் சோ ஹார்ட். அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா சொன்னா திடீரென்று ஒரு வெதர் வந்துச்சு. அதாவது மே மாசம் ஸ்னோ கொட்டி -டிகிரி வந்து அந்த இருக்கிற எல்லா என்ன சொல்றது போட்ட எல்லா விதைகள் எல்லாமே செத்து போயிட்டு, அதுக்குள்ள இருந்து அங்கே ஒன்றுமே மிஞ்சல. ஆனா நான் என்ன செய்தேன், இனி இதுக்கு மேல இதோட இருந்து மினைக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி அந்த என்னுடைய ஆர்வத்தையே அப்படியே நான் விட்டுட்டு போயிட்டேன். அவ்வளவு கோவம், அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு வெறி. என்னன்னு சொன்னா இவ்வளவு எல்லாத்தையும் செய்துட்டு இப்படி ஒரு வெதர் வந்து இப்படி எல்லாத்தையுமே நாசமாய் போயிட்டுன்னு சொல்லி நான் சரியா ஒரி பண்ணேன். அப்ப அப்படி இருந்து என்ன வைஃப் சொன்னாங்க, மறுபடியும் திருப்பி போடுங்க, அடுத்து திருப்பி எல்லாம் சரியா வரும்னு சொன்னா. ஆனா அதுக்கு முதல் செய்த அவ்வளவு கஷ்டமான காரியத்தை நினைச்சிட்டு இனி அதே மாதிரி நான் செய்ய வேணுமான்னு சொல்லி நான் ஐ ஜஸ்ட் ட்ராப்ட் இட். அதுல இருந்து எடுக்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் ஒரு 4-5 வருஷம் ஆயிட்டுது தோட்டமே செய்யல. பட் ஐ லவ் டு டூ தட். பாருங்க, ஆண்டவர் he is not like this. ஆண்டவர் அந்த நாட்களை முரட இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அந்த திராட்சை தோட்டம். அதுல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் முழுமையாக எல்லா கல் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் I was making everything perfect. நான் அந்த இடத்துல ஒரு காவல் ஆளல் கூட நான் பெரிய உயரமான கூடத்தில் நான் காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். அதை சுத்தி நான் வேலி அடைச்சிருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கனி கொடுக்கிறதுக்கு எல்லா தகுதியையும் நான் செய்து வச்சிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில. Because you was being called something special. திராட்சை என்று சொல்லும் பொழுது அதுல இருந்து வருகிற சாறு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை குறிக்கிறது. அந்த ரத்தம் உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறது மட்டுமல்ல, உன்னுடைய பாவத்தை முழுமையாக சுத்திகரிச்சு is purified. அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், நான் உனக்காக ஆயத்தமா இருக்கிறேன். I am looking for you to be a fruitful. நீ ஒரு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாக, கனி கொடுக்கிற ஒரு மகளாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே பழைய ஏற்பாடு மாதிரி உன்னை சபிக்கிறதுக்கோ அல்லது போனா உன்னை தூக்கி வெளியில போறதுக்கு ஆண்டவர் வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல ஒரு திராட்சை செடி. அல்லேலூயா. என்னில இருந்து கனி கொடுக்கிறவர்கள், எனக்குள்ள இருந்து கனி கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் கனி கொடுக்கிற ஒரு மகளை ஒரு மகனை தேடுகிறார். இவ்வளவு அந்த இஸ்ரவேல் நாட்டில் தேசத்துல அந்த வைன் இவ்வளவு ஒரு முக்கியம் படுகுதோ ஜனங்களுக்கு, அதே போல இந்த நாளிலே கர்த்தர் நீங்கள் கனி கொடுக்கிற உங்களுடைய திராட்சை செடி, உங்களுடைய பழம், உங்களுடைய கனிக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. சகல பாவங்களை. There is no one is someone is saying like I am the holy. யாருமே இந்த நாட்களில் இந்த உலகத்திலே சொல்ல முடியாது நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. That is the reason Jesus came on this earth. அதே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து நம்மட பாவங்களுக்காக, நம்மட நிந்தைகளுக்காக, நம்மளுடைய பரிசுத்தம் இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக he have set his blood for you. என்ன சொன்னா நீங்க கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவ்வளவு பாதுகாப்பையும் இன்றைக்கு மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நாம பாவம் செய்தாலும் கூட ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் இரவும் பகலுமாய் தூங்காமல் உறங்காமல் நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை. காரணம் என்ன? Even he knows that you will fail. He knows you will run away. He knows you will react. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு மத்தியில இருந்து வேலை செய்கிறத he is not finished yet. உங்களோடு இருந்து வேலை செய்கிறத ஆண்டவர் இன்னும் முடிக்கவில்லை. ஏதோ ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில it is delaying. Yes, it's delaying because you are not
capable to bear his fruit. ஆண்டவர் இந்த நாளிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், he wants அவருடைய பாவ மன்னிப்பினுடைய ரத்தம் உங்களுக்காக மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறியாத, இயேசு கிறிஸ்துவை தெரியாத பிள்ளைகளுக்கு உங்கள் மூலமாய் அது பரக வேண்டும், அந்த செய்தி வெளியில போக வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சுவிசேஷகமாய், ஒரு சுவிசேஷம் சொல்ற ஒரு பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற ஒரு பிள்ளைகளாய், குறைகள் சொல்லாத பிள்ளைகளாய், நீங்க தேவனுடைய மகிமைக்காக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துற ஒரு பிள்ளைகளாக, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை எல்லாத்துலயும் கனி இருக்க வேண்டும். கனி கொடுக்கிறது சரியான ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இட்ஸ் நாட் ஈஸி திங். ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். It is something that I have a grace on you that is more than enough. You can just go. என்னுடைய இருக்கிற கொஞ்சம் கிருபை போதும். பாருங்க, பவுலானவர் அவ்வளவு ஊழியம் செய்தார். அதுக்கு முதல் பவுலானவர் முதலாவது கிறிஸ்தவ ஜனங்களை அவன் துன்புறுத்தி கொண்டு வந்தார். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சந்திச்ச விதம் பவுலை அவ்வளவுக்கு மாத்தினது. 380 டிகிரி அவன் மாறப்பட்டான். ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் என்னுடைய எல்லாத்தையும் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், but I am not finished yet. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடுகிறேன், I am not finished yet. ஆனா நான் நல்ல ஓட்டத்தை ஓடுகிறேன். How many of you can say, I am running a good life, I am running a good race? நாங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே. You are like a rotten, ஒரு பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியா சொல்லுது, I planted you like a choice of wine from very best seed. அதாவது இருக்கிறதுல நல்ல கனி, அதாவது நல்ல சீட்னு சொல்லும்போது நல்ல விதைகள். எஸ், நல்ல விதையை நான் தெரிந்து கொண்டு நான் அதை பிளான்ட் பண்ணினேன், நான் அதை வைத்தேன். ஆனாலும் நீ செத்து போய்விட்டாய். ஆண்டவர் நீங்க நல்லவர் என்று சொல்லி, நீங்க உங்களால் மூலமாய் அநேக ரட்சிப்புகளை கொண்டு வரலாம், உங்கள் மூலமாய் தன்னுடைய ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் he have chosen you. என்ன சொன்னா, உங்களுக்கு காணப்படுகிற அந்த விதை ஆண்டவர் முதலே கனி கொடுக்கிற ஒரு விதையை காண்கிறார். ஆனா நாம காண்கிறேன் என்னன்னு சொன்ன, நாம இருக்கிற சிச்சுவேஷன் சூழ்நிலைகளை தான் நாம பாக்குறோம். ஆனா ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு விதையா தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரை பாருங்க. Even though you are a sinner, even though people are saying you are a sinner, doesn't matter. Even people are saying நீ ஒன்றுக்குமே தகுதி அல்ல, உனக்கு பேச்ச கூட தெரியாது. மோசேக்கு சொன்னாங்க, உனக்கு என்ன தெரியும்? மோசே சொன்னார், எனக்கு தெரியாதப்பா, I don't know. ஆனா அந்த மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் அந்த கோலையும் தடியையும் சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்தார். It is something what is having in you. உன்கிட்ட என்ன கோல் இருக்கிறது, எந்த தடி இருக்கிறது. You are not being called for rotting yourself. காராம் பூச்சி என்ன சொல்றது, தமிழ்ல ஒரு பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பலகை இருந்ததுன்னு சொன்னா அந்த பலகையை அரிச்சிடும். அந்த பூச்சியை when we allowing, நாங்க அதை எங்களை நாங்க வடிவா நாங்க தகுதிப்படுத்தாட்டி எங்களை நாங்களே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் போட்டுக்கொண்டு இருந்தா something going to happen very bad. என்ன சொன்னா, ஆண்டவர் செய்ய நினைக்கிறத மனுஷர் ஒரு நாள் தடை பண்ணாது. ஆனா it is going to be a delay. அந்த டிலேஸ நாங்க தவிர்க்கலாம். அந்த டிலேஸ ஒரு 5 வருஷம் நாங்க டிலே பண்றத நாங்க 1 வருஷமாய் ஆக்க முடியும். ஆனா it is in our hand. சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும். ஆனா சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் நாளைக்கு நிறைவேறும், நாளன்னைக்கு நிறைவேறும். ஆனா ஆண்டவர் சொல்றார், 1 வருஷத்துல நிறைவேற்றணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நாங்க நினைக்கிறோம், ஐயோ இன்னும் டக்குன்னு நடக்கும். இல்லாட்டி நாங்க நினைக்கிறோம், ஓகே 1 வருஷமா, இன்னும் இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி நாம இருக்கிற அந்த நோக்கம், அந்த போக்கஸை நாம இழந்து விடுகிறோம். இந்த நாளில பிரியமானவங்களே, நீங்க கனி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னார், ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில
அநேக விதமான சூழ்நிலைகள், போராட்டங்கள் இருக்கலாம். You have been rejected. அல்லது போனா நீங்க இருக்கிற உங்களோட foundation is not right. Maybe it is something is happening. Maybe it is a cleaning process. சில நேரத்துல நாம என்ன செய்யறோம்னு சொன்னா மற்றவண்ட கனியை தான் பார்க்கிறோம். We are looking someone very up. நாங்க நினைக்கிறோம் இந்த ஊழியக்காரனை கொண்டு செய்யலாம், இந்த ஊழியக்காரியை கொண்டு செய்யலாம், அல்லது போனால் அவர் இங்கிருந்து வரணும், இல்லாட்டி அவர் இங்கிருந்து வர வேண்டும். It is all fine. நீங்க யாரையும் கூப்பிடலாம், யாரையும் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றார், hey, what about you? ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற கனியை பார்க்கிறார். ஏன் நாம மற்றவண்ட கனியை பார்க்கிறோம். இப்போ நாம மற்றவண்ட கனியை பார்த்து we just judging. We are saying, oh, அந்த பாஸ்டருக்கு அந்த 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 டாலன்ட் இருக்கிறது, இந்த பாஸ்டருக்கு இந்த டாலன்ட் இருக்கு, இட்ஸ் ஃபைன். அந்த சிஸ்டருக்கு அவ்வளவு டாலன்ட் இருக்கிறது, இந்த பிரதருக்கு இவ்வளவு டாலன்ட் இருக்கிறது, இட்ஸ் ஃபைன். Why we are not cleaning up our own ground? ஏன் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தை சின்னனா பார்க்கிறோம் நாம? Why we are not trying to say I am fruitful? இரத்துல கவிச்சு சொல்லுங்க, நான் கனி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னு சொன்னா கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நாட்களில் ஆண்டவர் பசியா திரிந்தார். பசியா போகும் பொழுது எருசலேமுக்கு அந்த இடத்துல என்ன இருந்தது? அத்திமரம் இருந்தது. பாருங்க, இவ்வளவு ஒரு கிரேசி ஆண்டவரா இருக்கிற பாருங்க. இட்ஸ் a funny guy. அந்த இடத்துல சீசனே இல்ல, but he was expecting a fruit. அத்திமரத்துல இருந்து ஆண்டவர் அத்திப்பழத்தை தேடுகிறார். ஆனா அந்த சீசனே இல்ல. It is something that we think ourselves, இல்ல இப்ப இன்னும் அந்த நேரம் வரையில, இல்ல இப்ப வேணாம், நாம கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்க்கலாம். ஆனா அந்த பழம் என்ன சொல்றது, படுத்து யாருக்குமே பிரயோசனம் இல்லாம போனா, what is the point of being a Christian life? I have wasted many years. I have wasted many times. I have said no, this is not the right time, and I was run away many times because I was thinking like I am not என்ன சொல்றது, the worthyful to do his ministry. And ஆண்டவர் சொல்கிறார், in this earth, I'm telling you again, நான் உங்களுக்கு இந்த நாளில திருப்பி சொல்லுகிறேன், இந்த நாளிலே இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல பரிசுத்தவான் யாருமே இல்லையா? That is the truth. அதை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துல நீங்க பங்கு பெறுவீங்கன்னு சொன்னா, அந்த சிலுவை உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துல பங்கு பெறுவீங்கன்னா, you are one of the fruitful guy. Simple as that. ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். இதோ என்னுடைய சத்தத்தை கேட்டு செவிகொடுத்து, if you are willing to take his cross, then you can follow me. If you are willing to say I am accept his calling, தேவனுடைய வருகைக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன். எஸ், நாங்க சொல்றோம் ஆண்டவர் வருகிறார், சீக்கிரமா வருகிறார். பட் நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறீங்களா? நீங்க கனி கொடுக்கிறீங்களா? ஏன் நாம எப்பவுமே மற்றவனுக்காக வெயிட் பண்றோம்? It is something that God wants to change your life. Think positive, think big. நீங்க பெருசா நினைங்க. என்ன சொன்னா, ஆண்டவர் உங்களுக்காக இருந்து வேலை செய்கிறார். உங்களுக்காக என்ன சொல்ற, காவலை போட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, he is looking upon you. Nothing is going to happen in your field. நீங்க ஓடுகிற இடம், நீங்க நடக்கிற இடம், நீங்க இருக்கிற இடம், நீங்களோட வேலை, உங்களோட வீடு, உங்களோட குடும்பம், nothing is going to happen because God is in control. He is protecting you. ஒருவன் என்னிலும் என்னுடைய வசனம் அவனிலே நிலைத்திருந்தால், you will be fruitful. நாம எத்தனையோ காரியத்துக்குள்ள நாங்க தவண்டு போகிறோம் இல்லையா? தவண்டு தான் போகிறோம். என்னன்னா, we are tired. நாங்க எத்தனையோ மெசேஜ் கேட்டிருக்கோம். we was hearing lot of messages, we are hearing that and these, it doesn't matter. மற்றவன் என்ன செய்யறான்னு நமக்கு தேவையில்லை. மற்றவன் என்ன சாரி உடுத்துறான்னு நமக்கு தேவையில்லை. மற்றவன் என்ன கோட் ஷூட் போறான்னு நமக்கு தேவையில்லை. because it's all about us. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற கனியை பார்க்க விரும்புகிறார். அந்த கனி பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த கனி பிரயோசனப்படுறது மட்டுமல்ல, it has to be a taste.
அந்த கனி இனிமையா இருந்ததுன்னா தான் மற்றவனுக்கு அது சாப்பிடும் பொழுது, அந்த கனியை பார்க்கும் பொழுது ஒரு ருசியா இருக்கு. நீங்க மற்றவனுக்கு ருசியா இருக்கிறீங்களா, இல்லாட்டி விச ஊசியா இருக்கிறீங்களா? அல்லது போனா மற்றவனை பார்க்கும் பொழுது ஐயோ என்ன இது, இந்த சிஸ்டர் வந்தா நான் இப்படி ஓடி போறேன், அந்த பிரதர் வந்தா இப்படி போறோம் இருக்கிறீங்களா? சில நேரத்துல நாம சர்ச்சுக்குள்ள போனோம்னு சொன்னா ஐயோ இவனோட கதைக்க கூடாது, இவனோட கதைக்க கூடாது. என்ன, இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டு. ஆண்டவர் எங்களை பார்த்து அப்படி நினைச்சிருந்தா நாங்க இன்னைக்கு மட்டும் நாங்க உயிரோட இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். அதெல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அதெல்லாம் சைட்ல வச்சுட்டு, இட்ஸ் நாட் த கிறிஸ்டியானிட்டி திங் டு டு திஸ், ரைட்? சோ நீங்க அன்பானவர்கள். பாருங்க, நாங்க இலங்கை தேசம் வந்து என்னதான் காரியம், என்னதான் போருக்குள்ள நாங்க கடந்து வந்தாலும் கூட எங்களுடைய உபசரிப்பு, எங்களுடைய ஓப்பன் ஹார்ட், எங்களுடைய யார் புதுசா வந்தாலும் நாங்க கவனித்து அன்பா விசாரித்து அனுப்புற ஒரு கல்ச்சர். இது வந்து நாம ஆண்டவருக்கு அறியாம முதலே நாங்க செய்த காரியம். ஆனா ஆண்டவருக்கு அறிந்த பிறகு சில நேரங்கள்ல நாங்க நினைக்கிற கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஐம் போட்டோகிராஃபர். நான் போட்டோ எடுக்கும் பொழுது சில வீடுகளுக்கு நாம் போவோம். அதாவது ஒன்று கிறிஸ்டியன் வீடுக்கும் போவோம், அல்லது போனா கிறிஸ்தவர்களை அறியாத வீட்டுக்கு நாம போவோம். போனா உபசரிக்கிற இந்த இடத்துல உபசரிக்கிறவங்க வந்து எங்களை ஐயோ பிரதர் வாங்க, தம்பி வாங்க, என்ன குடிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, வடை சாப்பிடுறீங்களா, தோசை சாப்பிடுறீங்களா, காலையில் என்ன வேணும், நாங்க வேலை செய்வதற்கே வந்து கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஆனா நம்மட சகோதரங்கள்ட்ட போனா, அதாவது கிறிஸ்டியன் சகோதரங்கள்ட்ட போனா, ஐயோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், யா எனக்கு ஒரு கோஃபி வேணும் காலையில, எனக்கு ஒரு பான் வேணும் காலையில. இது எத்தனை 5 மணிக்கு 4 மணிக்கு யாருமே கவனிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதெல்லாம் நான் பாக்குற கனி பார்த்திருக்கிறேன். சோ இது இஸ் a small thing. ஆனா இது வந்து எனக்கே ஒரு கஷ்டமா இருந்தது. என்னடாப்பா அவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. It is something that we have to make ourselves very comfortable, right? நாங்க அதாவது எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்த காரியத்தையும் that we make ourselves so comfortable. ஏன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பிரதர். கர்த்தர் பார்க்கிறதால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். Because you have to change yourself. நீங்க மாற வேண்டும். உங்களோட மைண்ட் செட் மாற வேண்டும். உங்களோட திராட்சை செடி வந்து படர்ந்து வருகிறது மட்டும் என்ன சொல்றது நல்ல ஒரு காரியம் அல்ல. ஆனா அது கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறது ஒரு மாசத்துல ஒருக்கா இல்ல, ஒரு வருஷத்துல ஒருக்கா இல்ல, all the way year you have to be a fruitful. நாங்கள் கனி கொடுக்கிறவர்கள் எப்ப நாங்க மாறுகிறோமோ அன்றைய நாளில கர்த்தர் எப்ப நான் அவருடைய ரத்தத்தை பரிமாறுகிறாரோ உங்கள் மூலமாக, எப்ப அந்த கனிகள் பரிமாறப்படுகிறதோ மற்றவர்களுக்கு, அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில ஒரு செழிப்பு, ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் காணப்படும். நீங்க இனி அழ மாட்டீங்க, நீங்க போராட மாட்டீங்க. இனி நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க பிராமப்பட மாட்டீங்க. It is something, yes, thank you. It is something I'm telling you right now. ஒரு என்ன சொல்றது, ஊழிய பெருமை. இருக்கிறீங்களா? அநேக ஊழியக்காரர்கள், அநேக ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ள ஒரு பெருமை. எனக்குள்ள அந்த வரம் இருக்கு. நான் இப்படி கை உயர்த்தும் பொழுது 20 பேர் விழுந்தாங்க. அதுக்கா என்னையா? கர்த்தர் உன்னை பயன்படுத்துறார். வேதம் சொல்லுகிறது, பிசாசு உன்னை என்ன சொல்றது பண்டு வெறுலி அடிஞ்சு போனாலும் கூட நீ என்ன செய்யாத, அதை பற்றி பெருமை பாராட்டாத. என்ன செய்யறது நான்? It is something that Jesus is working on you, not you. Jesus is working on you. He is clearing everything. He is making everything perfect. நீ கனி கொடுக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். நாம நினைக்கிறோம் நாம தான், எங்கள் மூலம் தான் எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. நாம பிரதர், ஐயோ நான் கஷ்டப்பட்டு இந்த சபை கட்டணும். நீ கஷ்டப்பட்டு நீ கட்டுறது இல்லையா? இது கர்த்தருடைய சபை தானா கட்டப்படும். நீ வேலை செய்வியா இருந்தா தானா கட்டப்படும். கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னுடைய பெருமையை எடுத்து நிற்கிறார். If you are pride of your title, நான் எப்பவும் சொல்லுகிறது, நான் போன ஒரு 2 நாளைக்கு முதல் என்னுடைய வைஃப்க்கு சொன்னேன், ஈவன் நான் செத்தா கூட என்னுடைய பாக்ஸ்லயோ இல்லாட்டி என்னுடைய கல்லறையிலயோ he is the doctor or he is the pastor or he is the whatever, he don't put any titles on me. இந்த டைட்டில் எல்லாம் தேவையில்லை. எனக்கு எத்தனை souls I have won for Jesus. பாருங்க, ரைனார்ட் போங்கே அவர் ஊழியம் செய்யும் பொழுது is a very humble man. அவருடைய ஊழியம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. காரணம் என்ன? ஒரு மனுஷன் அவருடைய ஹார்ட் ஃபார் ஆப்பிரிக்கா, அந்த ஆப்பிரிக்கா மூலமா
எத்தனையோ லட்சக்கணக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது. ஏன் அந்த கனி உனக்குள்ள இல்லை? நாம கண்டுபிடிக்கிறோம் இல்ல. We are always looking. ஐயோ அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர் சங்கர் வந்தா 10 தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. ஆனா உனக்குள்ள இருக்கிற வரங்கள் எல்லாம் எங்கேயம்மா? Where is your gift? Where is your fruit? Have you ever tasted your fruit? யாராவது சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ சிஸ்டர் நீங்க ஜெபிச்ச ஜெபம் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறது. பாஸ்டர் நீங்க ஜெபிச்ச ஜெபம் ஏனியா பாஸ்டருக்கு பின்னால போறீங்க? Do not go behind any human being. They are all sinners. And you are sinner. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொள்ள பாத்திரத்துக்குள்ள கனிகளை கொடுத்திருக்கிறேன். அது அவனுக்குள்ளாய் செய்யப்படுகிற வரங்கள். அதை நாங்க இன்னும் அடுத்த புதன்கிழமை நாங்க பார்ப்போம், வரங்களை பற்றி பார்ப்போம். It is something God is against a pride. நீ பெருமை கொள்ளாத எந்த விதத்துல. Be humble. ஒரு சில நாட்களுக்கு முதலாக எங்களுக்கு ஒரு விசிட்டரா எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் வந்திருந்தார். Even I can say he is a fruitful guy. He was so humble, he was down to earth. ஆனா அந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடந்துச்சு. எங்களோட ஹீட்டர் ரெண்டுமே வேலை செய்யல, ஹாட் வாட்டர் வேலை செய்யல. எங்களுக்கு பக்கத்துல ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, டைரக்ட் எங்களுக்கு பக்கத்துல. அதாவது இந்த எங்களோட கதவால இறங்கி மற்ற கதவால போனோம்னு சொன்ன ஹோட்டல். அப்ப எனக்கு சரியான ஒரு அன்கம்ஃபர்டபிள் இருந்தது. என்னுடைய கெஸ்ட்டை நான் கண்டிப்பா என்னுடைய இருக்கிற பெஸ்ட் அவ்வளோத்தையும் கொடுக்க வேணும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. அவன் சொன்னா, தம்பி don't worry, I am at home, I am with a family. அவன் சொல்லல நான் பெரிய ஒரு ஊழியக்காரன், அந்த இடத்துல நான் அந்த ஊழியம் செய்த no, he said he was so humble. பாருங்க, அவருடைய humbleness எங்களை இன்னும் அந்த மனுஷனை இன்னுமா நேசிக்க எங்களுக்கு அவ்வளவுக்கு தோணிச்சு. என்ன சொன்னா, எங்களுடைய என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளவுத்தையும் we give them to bless him. என்னன்னு சொன்னா, அவருடைய humbleness. I was seeing a fruit in this man. சில பாஸ்டர் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொன்னா, even I'm என்ன சொல்றது, as a பாஸ்டரா இருந்து பாஸ்டருடைய ஊழியங்கள் எத்தனையோ ஊழியக்காரோட சேர்ந்து நான் நடந்திருக்கிறேன். சில பேர் சொல்லிட்டு இருந்துட்டு என்ன சொன்னாலே அங்க எல்லாம் பயந்துடும் நிக்கணும். ஏனியா, who is this? இந்த காரியம் எல்லாம் இங்கே ஆகாது. இப்ப ஆண்டோட ராஜ்யத்தில் ஆகாது. We don't have any title. ஆனா ஆண்டவர் கேட்கிற, உன்னுடைய வீட்டுல மேல how many rooms are there? ஆண்டவர் சொல்லல how many titles you have. I'm not against the title. You can have any title, whatever you want. I'm happy for you guys. Do not take me wrong. I'm happy for your title, but I am not into the things that people are honoring the titles. இவருக்கு இந்த டைட்டில் இருக்கு, அந்த டைட்டில் is fine. Be a fruitful. உங்களுடைய கனியை பார்த்து மற்றவங்க சாட்சி கொடுக்க வேண்டும். Be a fruitful in the things what you do. Be a fruitful in the things that you want to do. Be a fruitful in the thing that you are working for. தேவனுடைய ராஜ்யம் என்னத்தெல்லாம் மட்டுமல்ல, புசிப்பும் பிடிப்பும் அல்ல, இல்ல, அது நீதியும் தேவனுடைய சமாதானம். Hallelujah. The peace. எப்ப நீங்க கனி கொடுக்கிறத நீங்க உணர்ந்து கொள்றீங்களோ உங்களுக்குள்ள ஒரு பீஸ் வரும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். I am doing something right. எப்ப உங்களுக்கு அந்த கனி எல்லாம் அப்படியே எல்லாம் என்ன சொல்றது பழுதா போய் கீழே விழுந்து எல்லாம் சிதறடிக்கப்படுதோ இல்லாட்டி களவெடுக்கப்படுதோ, அப்ப you are not happy with anything. நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு அது திருப்தியா இருக்காது, என்ன செய்தாலும் உங்களுக்கு அது சரியா இருக்காது. என்னன்னு சொன்னா, you are not connected with the Christ. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தது ஒரே ஒரு நோக்கம், நீ பாவியா இருக்க கூடாது. You have been saved because of his blood. அவருடைய பரிசுத்தமான ரத்தம் எங்களுக்கு மேல கழுவப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீ நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் நீ திரும்பியும் என்ன செய்யலாம், எழுந்து நிக்கலாம். என்னன்னு சொன்னா, I am the one who give you grace. ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய கிரேஸ் உனக்கு தாரன். it is ஒவ்வொரு நாளும் அது புதுசு. ஆண்டவர் சொல்லல பழைய கிரேஸ்னு சொல்லல. he is not saying about the something grace ஆரம்பத்துல இருந்து எடுத்த கிரேஸ் இல்ல. No, he is talking about something every day, a new grace.
That means நீ everyday நீ பாவம் செய்யலாம் இல்ல. No, you have to run away from the sin. But you have to accept that you are a sinner every day, saying, Lord, you have purified my blood with your blood, because your blood is purified. Something that God want to change in your life. ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இதை கடைசியாக முடிக்க போகிறேன். வாசிங்கம்மா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி என்ன சொன்னா என்னையா? You have to be a fruitful. காரணம் என்ன சொன்னா? You have to let Jesus Christ work in your field. நீங்க வேலை செய்யற ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வேலை செய்யணும். உங்களோட திராட்சை தோட்டத்துல உங்களை ஆண்டவர்கிட்ட விடணும். ஆண்டவரே, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, இங்க கொஞ்சம் கல் இருக்கு, நீங்க எடுங்க, பரவாயில்ல ஆண்டவரே. இங்க கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் அப்படியே காய்ச்சி போயிருக்கு, இங்க எடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இதுக்குள்ள வந்து கொஞ்சம் எனக்கு பெருமை இருக்கு ஆண்டவரே, எடுங்க ஆண்டவரே, நோ ப்ராப்ளம். ஆனா நான் நல்ல கனி கொடுக்க வேண்டும். You have to come in a state to say, I am willing to give a fruitful. I am willing, I am ready to give a fruit. என்னை அல்லாமல், do not try anything. Do not try anything. Sometimes we fail something, like நாங்க வந்து நினைக்கிறோம் நாங்க கிறிஸ்டியன்ஸ் தானே, நாங்க சொல்றது நாங்க செய்யறது எல்லாம் சரியா இருக்கும், ஆண்டவர் பார்க்கறானே, ஆண்டவர் செய்வார். No, it's not the right thing. ஆண்டவர் சொல்றார், எல்லாமே நம்மட்ட கேட்டு செய்யுங்க. I will teach you. I will teach you. The grapes in the Bible, திராட்சை ஒரு கலர்ல இருக்கு. ஆனா நீங்க கலரை பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ண முடியுமா? இது இனிக்கும், இது புளிக்கும், இது இனிக்கும், இது புளிக்கும் இருக்கிறீங்களா? நோ. எல்லா கலரும், என்னுடைய மகன் வந்து திராட்சை சாப்பிடுவார். அப்ப அந்த வந்து பாஸ்டர் சொல்வார், அந்த நாட்கள் திராட்சை வந்து நார்மலா ராஜாக்கள் தான் கூடுதலா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வெரி வெரி என்ன சொல்றது, மீனிங்ஃபுல், வெரி வெரி கஷ்டமான ஒரு காரியம் அந்த நாட்கள் திராட்சை எடுக்கிறது. He loves to have a திராட்சை. அவருடைய திராட்சை. சோ அப்ப திராட்சை வந்து என்ன திராட்சை கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார். அவருக்கு என்ன கலர்னாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. The mainly he loved to eat திராட்சை. அது பச்சையா இருக்கலாம், அது சோப்பா இருக்கலாம், அது மரூனா இருக்கலாம், என்ன கலர் இருந்தாலும் he loved to have a திராட்சை. பாருங்க, இந்த சின்ன ஒரு பிள்ளைக்கு he loves to have a திராட்சை. ஆனா அந்த பிள்ளை வந்து என்ன இருந்தாலும் he eat the திராட்சை. என்னன்னு சொன்னா அந்த திராட்சை he knows it is tasty. அவங்க எல்லாமே வெட்டி கடைசியா கடைக்கு கொடுக்கிறது இட்ஸ் a tasty one. கடைசியா கொடுக்கப்படுகிற பழம் இட்ஸ் a tasty one. எல்லாம் தட்டி எல்லாம் இதன் அந்த தோட்டக்காரர் எல்லாத்தையும் எடுத்து he packed the perfect one, he packed the great ones. அந்த வைன், ஆண்டவர் வந்து நல்ல வைன். ஆண்டவர் வந்து முதல் செய்த அற்புதம் என்ன? கண்ணிய திராட்சை. அப்ப பாருங்க, இஸ்ரவேலுடைய அவங்களுடைய கல்ச்சர்ல ஒன் ஆஃப் த வைன் என்னன்னு சொன்னா இருக்கிற பெஸ்ட் வைன் தான் அவங்க கொடுப்பாங்க. அப்ப இந்த பெஸ்ட் வைன் எடுக்கிறது உள்ள ஒரு கஷ்டம். அதை புளிஞ்சி எடுத்து அதை முதல் அதை சாரா எடுத்து அதை வந்து வடிவாக ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதெல்லாம் பெரிய ஒரு ப்ராசஸ். இதை வந்து ஆண்டவர் சிம்பிளா சொன்னார், ஓகே எல்லாம் தண்ணியை ஃபில் பண்ணுங்கய்யா, I am the wine, I am the one. சோ நீங்க வந்து பழம் கொடுத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மூலம் அவருடைய ரத்தம் வந்து உங்களுக்கு முன்பதாக மட்டுமல்ல உங்களுக்கு உள்ளாக சிதறடிக்கப்பட்டு போகும் பொழுது மற்றவனுக்கு தேவனுடைய பரிசுத்த ரத்தம் பூரணப்படும், பரிசுத்தப்படும். அது மட்டுமல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற தாளண்டுகள், உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகங்கள் அது வந்து பிரயோசனப்படும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். You are not being rotten. You are not being shaken. You are not being thrown out. அந்த நாட்கள் உங்களை தூக்கி வீசி இருக்கலாம். அந்த நாட்கள் அவங்க சொல்லிருக்கலாம், ஐயா உன்னை கொண்டு வந்து நான் பயன்படுத்தல இந்த சர்ச்சில் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, உனக்கு அந்த talent இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கலாம். Doesn't matter. Be a fruitful. Say, Lord, இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனா நீங்க என்ன மாதிரி என்ன பாக்குறீங்க? That is much important. எப்ப எங்களை நாமளே நேசிக்க நாங்க பழகி கொள்றோமோ அப்பொழுது we will be என்ன சொல்றது, எங்களுக்குள்ளே ஒரு புதிதான ஒரு எனர்ஜி வரும். காரணம் என்ன சொன்னா, because ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறத we have to find out.
When the Holy Spirit start to work with you, you will be amazed. You will be so happy. உங்களுக்குள்ள என்ன விதமான சலண்டல் இருக்குதோ, he want to push you up. எப்ப நமக்குள்ள இருக்கிற சலண்டலை நாம வெளிப்படுத்துறோமோ, எப்ப நாம மற்றவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறோமோ, எப்ப நாம ஸ்மைல் பண்றோமோ, எப்ப நாம சிரிக்கிறோமோ, எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டே இருந்தா இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட். எப்ப பார்த்தாலும் ஐயோ சிஸ்டர், ஐயோ எனக்கா ப்ரே பண்ணுங்க. நோ, உன்னுடைய prayer is needed. ஆனா give it the room for the Holy Spirit. Let him allow to come and work on your field. எத்தனை பேர் இந்த நாளில நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் இந்த கனி கொடுக்கிற மகளாய் இருக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே நான் இயேசுவுக்கு கனி கொடுக்க விரும்புகிறேன். ஆனா என்னுடைய தோட்டத்துல இயேசு வந்து வேலை செய்யட்டும். என்னுடைய தோட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யட்டும். எனக்குள்ள இருக்கிற கல்லுகள், எனக்குள்ள இருக்கிற கரடான காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற முரடான காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற பெருமைகள், எனக்குள்ள இருக்கிற என்னென்னலாம் தேவையில்லாத காரியங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் ஆண்டவர் சுத்தி அறிக்கட்டும். ஏன்னு சொன்னால் நான் பயன்படுத்த வேண்டும். நான் பயன்படுத்த விரும்புகிறேன். என் மூலம் மற்றவர்கள் பயன்படுத்த வேண்டும். என் மூலம் என்னுடைய கனிகளை மற்றவர்கள் புசிக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய கனியை கண்டார்னு சொன்னார் அவங்க இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி நாங்க ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ரீமா ஷிக்கல ரராமா. மற்றவனுக்காக சந்தோஷப்படுங்க. மற்றவனுக்காக பெருமைப்படாதீங்க. மற்றவனுக்காக பெருமை கொள்ளாதீங்க. மற்றவனை நீங்க தள்ளி போடாதீங்க. நீங்களும் அவனும் என்ன வித்தியாசம் ஐயா? ஒருத்தன் தப்பு பண்ணினா, ஒருத்தன் பாவம் செய்தா அவனை தூக்கி எடுங்க, தூக்கி விடுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் உனக்காக மட்டுமல்ல எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்க அவனை தூக்கி விடுங்க. இந்த நாளிலே நான் எத்தனை தரம் விழுந்தது உண்டு. ஆனா என்னை தூக்கி விடுறதுக்கு எனக்காக என்னுடைய சகோதரர்கள் இருந்தாங்க, எனக்காக என்னுடைய குடும்பம் இருந்தது. அவங்க என்ன புறக்கணிக்கிறது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய குடும்பம் முக்கியமான மெயினான காரியமா இருக்கிறது. அவங்க என்ன தூக்கி விட்டாங்க. சகோதரி எஸ்டர் எனக்காக ஜெபித்தாங்க. எனக்கு எத்தனையோ தரம் நான் சொல்லி நான் அழுதது உண்டு. நாம சொன்னாங்க, இல்ல கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார், இல்ல கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார், இல்ல கர்த்தர் உன்னை ஒரு நாளும் உன்னை தள்ளி போட மாட்டார். இட்ஸ் வெரி ட்ரூ பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த நாளிலே அன்றைக்கு சொன்ன அதே சகோதரி இந்த நாளிலே அவங்க முன்னாக இருந்து கர்த்தருடைய வசனத்தை கொடுப்பேன்னு சொன்னா, இது கர்த்தரால் மட்டுமல்ல மனுஷர்களால் புஷ் பண்ணப்பட்டு, மனுஷர்களால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு, மனுஷர்களால் ஆசீர்வதிக்கப்படப்பட்ட ஒரு கனியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள அந்த கனி இருந்தது. ஆமென். உங்களுக்குள்ள எத்தனை கனி இருக்கிறது? எத்தனை பேரை இந்த நாட்களிலே நீங்க தள்ளி விடாமல் நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்க இந்த நாளில ஐயோ பிரச்சனை இல்ல, அது பரவாயில்ல சிஸ்டர், நோ ப்ராப்ளம், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்ன சொன்ன ஆண்டவர் என்ன மன்னிக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை மன்னிக்கிறார். அதான் உண்மை. He is already always forgetting you and forgive you. He just forget everything in the past. நீங்க வந்து எப்பவுமே அந்த பல என்ன சொல்றது பழைய காரியத்தை குறித்து do not worry. It is past, it's happened. Don't worry about it. சில நாட்கள் நான் துக்கம் கொண்ட நாட்கள் அநேகம் உண்டு. நான் அழுத நாட்கள் அநேகம் உண்டு. அநேக வருஷங்கள் நான் தனிமையா இருந்து நான் அழுதிருக்கிறேன். ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருந்ததுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் மற்றவர்களை கட்டுறதுக்காக உன்னை நான் சரியாய் உன்னுடைய தோட்டத்துல நான் வேலை செய்தேன். அதை நான் முதலா நான் கண்டுகொள்ளவில்லை. I did not realize my Lord Jesus is working on me. How many of you are still struggling to not realizing that God is working on your situation? இயேசு கிறிஸ்து உன்னுடைய சூழ்நிலைக்குள்ளே வேலை செய்கிறார், உன்னுடைய பாவத்துக்குள்ளே வேலை செய்கிறார். Because you should be ready to give for him just the space to work on you. We have to understand the grace upon our life. We have to understand why Jesus being crucified, because of our life, because our sinners, because of we are not perfectly all right. It's fine, but the next day is the new grace. பிரியமானவர்களே, நான் ஒரு நாளும் மற்றவனை ஜட்ஜ் பண்ணதில்லை. Because I know I am not the right person to do that. ஆனா மற்றவர்கள் என்ன ஜட்ஜ் பண்ணினார்கள். But they are not here. I am so happy, but I feel sad for them. பாருங்க, ஒரு குடும்பமா இருந்து அந்த குடும்பம் என்னை தூக்கி விட்டது. Even my cousin, even my cousins,
என்னுடைய குடும்பம், என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய மனைவி, they push me. காரணம், they are seeing the fruit in me. They are seeing the grace in me. When I am not connected with God, my wife used to say, when last time you prayed, this is very true, பிரியமானவர்களே. எப்ப என்னோட சொந்த மனைவி என்ன ஐடென்டிஃபை பண்றாங்களோ, I am not connected with God, and she's pointing me out, she's saying, you have to close your door and you have to pray. This is very true. This is very true. I'm not lying in this moment. I am telling you, people, this is something that God is going to move right now to make your life being changed. Yeah, you should be a fruitful person, and you are not being called to say, I am a sinner. Yes, tell that. And now from நாளிலிருந்து you are not sinner anymore, because the new day is a new grace upon you. The grace, when the grace comes, everything will disappear. This is something, a refreshment. It is something is new. It is something that God wants to touch your life. Not even your life around, surrounding you. அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் God is want to touch you. பிரியமானவர்களே, ஆண்டவர் பாவிகளை தேடித்தான் ஆண்டவர் வந்தார். The beautiful thing that I always love, when Jesus was saying, Petru, do you love me? Petru, do you love me? Are you willing to take my church? Are you willing to follow me? யோசிச்சு பாருங்க, அந்த பேதுருடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டதா இருந்திருக்கும் அந்த நிலைமையில். பேதுரு சேர்ந்து நடந்து ஓடி சேர்ந்து சாப்பிட்டு குடிச்சு எல்லாத்தையும் இருந்து செய்த ஒரே ஒரு மனுஷன், கடைசியா ஆண்டவருக்காக காரையே வெட்டின ஒரு மனுஷன் பிடிக்க வந்த சீடர்களோட. ஆனா ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரை மறுதளிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு வேதனைக்குள்ளாய் போயிருப்பார். ஆனா அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் திருப்பியும் மறுபடியும் வந்து சந்திச்சு கேட்கிறாரா, hey, do you love me? Because Jesus want to know that your love is true love. It doesn't matter how many times you was been rejected, how many times you are saying no, இப்பெல்லாம் எனக்கு வேணாம், I will take my own time. It doesn't matter, but this is the right time for you. People, if you watch on YouTube, I will tell you right now, repent from your sin, repent from the place where you are saying, I am not willing. Come back, come around. This is a restore time. உன்னை புதுப்பிக்கிற நாள் இது, உன்னை கட்டி வைக்கிற நாள் இது, நீ கனி கொடுக்கிற நாள் இது. Do not disappear your fruit. எங்கேயோ நீங்க போட்டுட்டு just இருந்து பார்த்து கொண்டு வெயிட் பண்ணாதீங்க. மற்றவன் என்ன செய்யறான், மற்றவன் அது செய்யறான், doesn't matter. நீ என்ன செய்ய போகிற, that is the matter. கண்களை மூடி நாங்க ஜெபிக்கலாம். Jesus, hallelujah, rima shikana nama shanta rama rikana nama. கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Let your fire upon everyone right now in Jesus name. தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற இந்த யூடியூப் மூலமாக, இந்த ஜூம் மூலமாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் இவர்களுக்கு முழு மேலே கீழையும் மேலேயுமாக ஆண்டவரே, அவருடைய கர்த்தாவே பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நிரம்பி வழியும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கைகள் ஆண்டவரே கரடு முரணாய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே நீங்க இவங்களுடைய தோட்டத்துல ஆண்டவரே நீங்க மெயின்டெனன்ஸ் பண்றதை இவங்க ரியலைஸ் பண்ணாட்டிலும் பரவாயில்ல. பட் let them realize today. இவங்க படுக்க போகும் பொழுது let them think. இவங்க நாளைக்கு வேலைக்கு போகும் பொழுது let them think that you are on control, Father Lord. Father, ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரம் ஆண்டவரே அநேக போராட்டங்களை சந்திக்குது சுவாமி. ஆனா நீங்க இருந்து வேலை செய்றீங்க. என்னன்னு சொன்னா, அந்த கனியை மற்றவனுக்கு பயன்படுத்தத்தக்கதாய், மற்றவனுக்கு பிரயோசனப்படத்தக்கதாய் you are working on us, Father. அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இரவு வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம், இவங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதம், இவங்களோட வாழ்க்கையில ஒரு சமாதானம், இவங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு சந்தோஷம். இவங்க என்ன செய்தாலும் அது பெருமையா செய்யாத படிக்கு, தங்களுக்கென்று செய்யாத படிக்கு, அது உமக்கென்று செய்யும்படியாக செய்யும் பொழுது இவருடைய வாழ்க்கையில நீங்க உயர்த்துங்க. Thank you, Father Lord. Bless these people, bless this evening in Jesus' name, Lord.
இன் ஜீசஸ் நேம் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை